Hi, this is Ancy. இன்னைக்கு நாம பார்க்க போறது பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த லட்டு செய்யறதுக்கு 15ல இருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா கடலை மாவு, பேசன் ஃபிளார், தென் சுகர், சர்க்கரை. இது மட்டும் தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. ரொம்ப டேஸ்டியான ஒரு லட்டு நம்ம செஞ்சுட்டு முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் கடலை மாவுல செய்ய போறேன். இதோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 250 ml கப்பு. ஓகேங்களா? அப்ப நம்ம செய்ய போறது 500 ml கடலை மாவுல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஜலிச்சுக்கணும். ஓகே, நான் எடுத்திருக்கிறது இது கடையில வாங்கின கடலை மாவு தான். 2 கப்பு சேர்க்க போறேன். ஒரு கப்பு சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதுல திப்பிலாம் வராது, ஜஸ்ட் அந்த கட்டியெல்லாம் உடைச்சு விடுறதுக்காக நம்ம ஜலிச்சுக்கலாம். இப்போ 2வது கப் மாவு சேர்க்கிறேன். ஓகே, ஃபுல்லத்தையுமே நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இது பாத்தீங்கன்னா இந்த மாவு அவ்வளவு ஃபைனா இருக்கும், எந்த ஒரு கட்டியுமே இல்லாம அப்படி ஸ்மூத்தா இருக்கும். சால்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா கரெக்டா இருக்கும். நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க போறது இல்ல. கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சேர்த்துக்கலாம், மொத்தமா ஊத்திடக்கூடாது. இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் திக்கா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த ஒரு சின்ன சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாவுல சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல, வெறும் கடலை மாவு, சால்ட் இவ்வளவுதான் சேர்த்திருக்கோம். 2 கப் கடலை மாவுக்கு 1 ஃபுல் கப் தண்ணி, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சிருச்சு மாவோட வேலை. இதே நம்ம பூந்தி செய்யறதுக்கு இந்த மாதிரி கண் கரண்டியிலையும் செய்யலாம். என்கிட்ட இந்த மாதிரி பூந்தி செய்யறதுக்கான கரண்டியே இருக்கு, அதனால நான் இன்னைக்கு இதுலயே செய்ய போறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. உங்ககிட்ட இதுவே கண் கரண்டியே இருக்குதுன்னா அதையே செஞ்சிடலாம். கர்வ் இருக்கிறதுனால மாவு கீழே சிந்தாது. கொஞ்சம் தைரியமா ஊத்தலாம். இது கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஊத்தணும், அவ்வளவுதான் வித்தியாசம், இது எதுவும் இல்லை. ஸோ சைட் பை சைட் நம்ம சுகர் சிரப்பும் வச்சிடலாம். சுகர் சிரப்புக்கு எங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கிறதுனால நான் சுகர் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு எங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. உங்களுக்கு நல்ல தித்திப்பா வேணும்னா 2 கப் சுகர் நீங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கான தண்ணி மெஷர்மெண்ட்டும் சொல்லிடுறேன். 2 கப் சுகர்னா 1 கப் தண்ணி. 1.5 கப் சுகர் வைக்கிறீங்கன்னா 1.25 கப் தண்ணி. ஸோ சுகர் கம்மி பண்றதுனால கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திருக்கேன். இப்ப சுகர் சேர்க்கிறேன். 1.5 கப் சுகர். இது தண்ணி 1.25 கப். சுகர் மெல்ட் பண்றதுக்கு மீடியம் ஃப்ளேம்லயே தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. ஹை ஃப்ளேம்ல வச்சா தண்ணி வத்திடும், உங்களுக்கு பூந்திக்கு ஏத்த அளவுக்கு அந்த சுகர் சிரப் கிடைக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. சுகர் சிரப்பை அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடணும், இல்லைன்னா அடியில கொஞ்சம் கிறிஸ்டலைன் ஆன மாதிரி ஆயிடும். அதனால அதுக்கு ஒரு கரண்டி போட்டு அதை அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இந்த சைட்ல நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கரண்டி மாவு ஃபுல்லா எடுத்துட்டேங்க. இப்போ இதை கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் ஹைட்ல வச்சுட்டு இப்படி ஓரத்துல ஃபர்ஸ்ட் ஊத்தலாம். இல்ல இப்படி தட்டுறது கஷ்டமா இருக்குன்னா இந்த மாதிரி கரண்டி ஊத்திட்டு இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா சூப்பரா விழுந்துடும். இப்படி ஓரத்துல பண்ணிட்டே இருக்கணும், தோசை ஊத்துற மாதிரி. இப்போ இதை ஊத்திட்டு இத அப்படியே கவுத்தி வச்சுக்கணும். இந்த மாவு வச்சிருக்கோம்ல, இந்த பாத்திரத்துல இப்படி கவுத்தி வச்சுக்கணும். பாத்தீங்களா இப்படி முத்து முத்தா வந்துருக்குன்னு. முக்கா வேவல் தான் வேகணும். இப்படி எடுக்கிறப்ப லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க. பூந்தி காமிக்கிறேன். முறுமுறுலாம் இருக்காது, கொஞ்சம் நமத்து போனமா தான் இருக்கும்.
இப்போ செகண்ட் ஷிஃப்ட் ஊத்த போறோம். டீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன். இப்போ எல்லா பூந்தியையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. சீனி பாகம் ரெடி ஆக போகுது. இதுல ஒரு 4 கிராம்பு போட்டு வேக விட்டுறலாம். அதோட ஸ்மெல் லட்டுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்லயே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். இந்த பூந்தி பொரிச்சு எடுக்கிறப்பயே நீங்க கார்னிஷ் பண்றதுக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் மலம் சேர்க்கிறீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தனியா நீங்க வந்து கீ போட்டு ஃப்ரை பண்ண தேவைப்படாது. நான் வந்து இன்னைக்கு எதுவுமே சேர்க்க போறதுல பிளெயின் லட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கம்பி பதம் கரெக்டா இருக்கும். நல்ல பதம் வந்துருச்சு, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பூந்தி சேர்க்கிறோம். இது நல்லா அந்த பூந்தி அந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிப்போம். எப்பெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறீங்களோ அப்போ இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுறணும். அப்பதான் கீழே ஊறி இருக்குது மேல வரும், மேல காஞ்சிட்டு இருக்குது கீழே போய் நல்லா ஊறும். அதனால அப்பப்ப நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஆகும். மூடி வச்சாச்சு. இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கிண்டி பார்க்கலாம். எந்த ஒரு தண்ணி எதுவுமே இல்ல. எல்லா சுகர் சிரப்பையும் அந்த பூந்தி இழுத்துக்குச்சு. அதுல நம்ம கிராம்பு போட்டோம் இல்லையா, அதை நம்ம வெளியில எடுத்துடணும். அது ஃபிளேவர் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம இதுல ஏலக்காய் தூளை நம்ம போட்டுடலாம். இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அமுத்திட்டோம்னா அது நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அமுத்த தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நம்ம ரவுண்ட் பாலுக்கு தான் கொண்டு வரும். இப்படி பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஒரே கையில நம்மளால செஞ்சிட முடியும். இதுல நான் வந்து எந்த ஒரு கார்னிஷிங் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நெய் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஆனா நம்ம கையில அந்த அளவுக்கு பிசு பிசுப்பு ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி செய்யறதால லட்டு வந்து ஒரு 20 நாளைக்கு கெட்டு போகாம அப்படியே இருக்கும். நீங்க வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிடணும். எல்லா லட்டும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்ல இது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.